நதி நிறைஞ்ச தண்ணியில தனிச்சு நிற்கும் தாமரை போல தூய்மையா நானும் இருப்பேன் ஒன்ன போல அன்னமா நானும் நடப்பேன் தூய்மையா நானும் இருப்பேன் ஒன்ன போல அன்னமா நானும் நடப்பேன். ஓம் சாந்தி. 6/7/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுவனம். ரிவைஸ் 18/1/2006. எண்ணங்கள் காலம் வார்த்தைகளின் சேமிப்பு திட்டத்தின் மூலம் வெற்றி விழாவை கொண்டாடுங்கள். விரக்தியுடன் இருக்கும் ஆத்மாக்களில் நம்பிக்கை தீபத்தை ஏற்றி வையுங்கள் என்று அன்பிற்குரிய தினமாகும். எங்குமுள்ள குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் அன்பு கடலில் அமிழ்ந்திருக்கின்றீர்கள். இந்த அன்பானது உங்களை இலகு யோகி ஆக்குகின்றது. அன்பானது உங்களை ஏனைய கவர்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் அப்பால் எடுத்து செல்லக்கூடியது. குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் பிறப்பிலிருந்தே அன்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளீர்கள். மாற்றம் நடக்கச் செய்வதற்கான சக்தியை அன்பு கொண்டுள்ளது. எனவே இன்று எங்கும் 2 வகையான குழந்தைகள் இருப்பதை பாபா கண்டார். எல்லோரும் அன்பான குழந்தைகள். ஆனால் ஒரு வகையினர் அன்பான குழந்தைகள், இன்னொரு வகையினர் அன்பிலே திளைத்திருக்கும் குழந்தைகள். லவ்லின். அன்பிலே திளைத்திருக்கும் குழந்தைகள் இயல்பாகவும் இலகுவாகவும் தமது ஒவ்வொரு எண்ணம், மூச்சு, வார்த்தை, செயலில் தந்தைக்கு சமமானவர்கள். ஏன்? தந்தை குழந்தைகளான உங்களுக்கு சக்திசாலியாக இருக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கியுள்ளார். இன்றைய நாள் நினைவிற்கும் சக்திக்குமான நாள் என்று அழைக்கப்படுகின்றது. ஏன்? தந்தை இந்த தினத்தில் தன்னை முதுகெலும்பாக்கி உலக மேடையில் அன்பிலே திளைத்திருக்கும் குழந்தைகளை வெளிப்படுத்தினார். பௌதீக ரூபத்தில் அவர் குழந்தைகளை வெளிப்படுத்தினார். அத்துடன் அவரே அவ்யக்த ரூபத்தில் ஒரு சகபாடி ஆகினார். கண்களின் ஒளியாக இருந்து பாப்தாதாவின் கண்களில் அமிழ்ந்துள்ள குழந்தைகளான உங்களுக்கும் தந்தையின் சொத்து எல்லாவற்றிற்குமான உரிமையை கொண்டிருக்கும் மேன்மையான ஆத்மாக்களுக்கும் சதா ஊக்கம், உற்சாகம் என்ற இறக்கைகளுடன் பறப்பதுடன் மற்றவர்களையும் பறக்க செய்யும் மகாவீர் மற்றும் மகாவீரினி குழந்தைகள் எல்லோருக்கும் ஒரே ஒரு தந்தையே தமது முழு உலகம் என்ற ஆழ்ந்த அன்புடன் அன்பிலே மூழ்கி இருக்கும், அன்பிலே திளைத்திருக்கும், அதாவது இலகுவாக தந்தைக்கு சமமாக ஆகுகின்ற குழந்தைகளுக்கும் அன்பாகவும் அன்பிலே மூழ்கி இருக்கும் இத்தகைய குழந்தைகளுக்கு பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆச்சா. ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான சேவையாளராகி உங்களின் ஒவ்வொரு செயலாலும் சிறப்பியல்பாலும் அருள்பவரை வெளிப்படுத்துவீர்களாக. உண்மையான சேவையாளர்கள் தமது ஒத்துழைப்பை வழங்கும் போது ஒருபோதும் எந்தவோர் ஆத்மாவையும் தம்மில் அகப்பட வைக்க மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் எல்லோரையும் தந்தையுடன் தொடர்பு கொள்ள செய்வார்கள். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் எல்லோருக்கும் தந்தையை நினைவூட்டும். அவர்களின் ஒவ்வொரு செயலிலும் தந்தையே தென்படுவார். தமது சிறப்பியல்பாலேயே யாராவது ஒருவர் தன்னுடன் ஒத்துழைக்கின்றார் என அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். மற்றவர்கள் தந்தையை அன்றி உங்களை பார்த்தால் அவை சேவை அல்ல, ஆனால் அது அவர்களை தந்தையை மறக்கச் செய்தலாகும். உண்மையான சேவையாளர்கள் எல்லோரையும் தங்களுடன் அன்றி சத்தியமானவருடன் இணைத்து விடுவார்கள்.
ஸ்லோகம்: எந்த வகையான வேண்டுகோள் விடுப்பதற்கு பதிலாக சதா சந்தோஷமாக இருங்கள். அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். மேன்மையான பாக்கிய ரேகையை வரைவதன் அடிப்படை மேன்மையான எண்ணங்களும் மேன்மையான செயல்களும் ஆகும். நீங்கள் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆத்மாவோ அல்லது சேவையாளர் ஆத்மாவோ, இருவராலும் இதன் அடிப்படையில் ஓர் இலக்கத்தை கோர முடியும். இருவருக்கும் தமது பாக்கியத்தை உருவாக்குவதற்கான முழுமையான வாய்ப்பு உள்ளது. தாம் விரும்பிய அளவு பாக்கியத்தை உருவாக்க விரும்பும் எவராலும் அதை செய்ய முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.